பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும். அது மாதிரி தான் இந்த ரம்யா ஒரு வாட்டியுமே வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சரவணனோட உணர்ச்சிகளோட விளையாடிட்டு இருந்த ரம்யாவோட உண்மையான ரூபம் சரவணனுக்கு தெரிய வரதுமே அடித்து அந்த வீட்டை விட்டே அடித்து துரத்துறாரு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கும். இந்த ரம்யா ரொம்பவே மோசம் கேவலமாக வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. சரவணன் ஒரு நாள் விடுறாரு, 2வது நாள் விடுறாரு. சரி 3வது நாள் நம்மளோட வாழ்க்கையை தொடங்கலாம், இதுக்கு மேலே வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக பயணிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாளும் சாந்தி முகூர்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அப்போ இந்த ரம்யா இருந்துக்கிட்டு கேடுகட்ட வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கா. என்னென்னா ஃபஸ்ட்டு வாட்டி அன்னத்து மேலே பழி போட்டாச்சு, 2வது வாட்டி வயிறு வலின்னு போட்டாச்சு, 3வது வாட்டி எதுவுமே வந்து சொல்ல முடியல. அப்படி இருந்தவுமே வந்துட்டு கை கால்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணன் கிட்ட வராதிங்க, எனக்கு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லவுமே சரவணனுக்கு கோவம் வந்துடுது. மேடம் நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு என்னதான் மேடம் பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் சரவணன், தப்பு எல்லாமே வந்து உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே சரவணனுக்கு கோவம் வந்துடுது. தப்பு என் மேலே இருக்கா, என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ரொம்ப வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னன்னு சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல சரவணன்னு சொல்ல, பிடிக்கலையா என்ன மேடம் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக வந்து அந்த ரூம் கேட்டீங்க, எதுக்காக வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய உங்களுக்கு விருப்பம் உள்ள மாதிரியே பேசுனீங்களே மேடம் அப்படின்ற மாதிரி சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் சண்டை முத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து சரவணன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதுனால தானே நான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு வந்து என்னோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வேற ஒரு பிளான்காக நான் வந்து அந்த மாதிரிலாம் பேசினேன் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே சரவணனுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஏன்னா நீங்கள் எதில் வேணால் விளையாடுங்க, இப்படி தான் ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளோட விளையாடுவீங்களா மேடம், எங்கள் அப்பாவை கடத்தும் போது கூட நான் வந்து விட்டுட்டேன், ஆனால் ஒரு வாட்டி 2 வாட்டி என்னை அவாய்ட் பண்ணிங்க விட்டுட்டேன், இப்படி 3வது வாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு ஆரம்பத்துல வந்து முடிவு பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த ரூம் தான் வேணும், அதில் தான் வந்து முதலிரவு நடந்தே ஆகணும், அதில் தான் வந்து என்னோடய வம்சம்லாம் தலைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் என்ன மேடம் அர்த்தம், உங்களுக்குலாம் ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்ற மாதிரி சரவணன் கோபத்தில் வார்த்தையை கேட்டுட்டாரு. அப்போ தான் ரம்யா சொல்கிறா, என்ன சரவணன் பேச்செலாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மேடம் மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா நானும் ஒரு வாட்டி பார்த்துட்டே இருந்தேன் மேடம், நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் பண்ணுறது எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேனே தவிர மித்தபடி உன் கூட குடும்பம் நடத்தி வம்சத்தை வந்து தலைக்கிறதுக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சரவணன், அப்போ என்னோட வாழ்க்கை என்ன மேடம் ஆகுதுன்னு கேட்கும்போது ரம்யா சொல்கிறா, டீலுக்கு ஒத்துக்கிட்டு தானே வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன், இப்போ என்ன இப்படி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, டீலுக்கு ஒத்துக்கிட்டு தான் மேடம், ஆனால் வந்து கல்யாணம் ஆனால் எல்லாருமே வந்து மாறுவாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் மாறாமல் அதே மாதிரியே இருந்தால் எனக்கு ஒன்றுமே புரியல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ரம்யா சொல்கிறா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னை கேள்வி கேட்டுட்ருக்காங்க, மரியாதையாக ரூம் அவுட்டு வெளியே போங்கன்னு சொல்லும்போது சரவணன் சொல்லிட்டான், என்னாலலாம் இந்த ரூம் அவுட்லாம் போக முடியாது, நான் எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பதிலே பேச முடியல ரம்யாவால். எதுக்காக போகணும்னா எல்லாத்துக்காகவும் தான் போகணும், எனக்கு ஒன்றும் பிடிக்கல அதனால நீ போகணும், எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், நீ வாழ்ந்து தான் ஆகணும், நீ பழிவாங்கிறதுக்காகலாம் என்னோட வாழ்க்கையை வந்து என்னால் தியாகம் பண்ண முடியாது, நீ பாட்டுக்கு பழி வாங்கிட்டு போயிடுவேன், என்னை இன்னொருத்தவங்க யார் என்னை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அது உங்கள் தலையெழுத்து, நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணியிருக்கணும், நீங்கள் முடிவு பண்ணாமல் விட்டதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது, மீண்டும் என் மேலே பழி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ரம்யா சொல்லவுமே, சரி நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேனோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாராளமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, யார் நான் அனுபவிக்க போகிறேன்னா அதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது,
நான் எதுக்காகவும் நான் வந்து அனுபவிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, அனுபவிக்க நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லி, என்னதான் உங்களுக்கு பிடிக்கல இங்கேருந்து உடனே போங்கன்னு சொல்லிட்டு அடித்து தள்ளி விடவுமே உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, என்னையே அடித்து தள்ளி விடுற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. இதனாலே வந்து ரொம்ப வந்து குழப்பத்தோட என்ன பண்ணுறது போடுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் ரம்யா பண்ணது எல்லாமே வந்து கோவம் வருது. அப்போ தான் மேடம் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்கீங்க, இதுக்கான பதில் நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் சொல்ல முடியாது சொல்லுவோம். அப்போ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தவுமே ஒன்றுமே பண்ண முடியல ரம்யாவில். என்னடா இது, இப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியுமே ரம்யா ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருந்தா. கடைசியில் அவளுக்கு இப்படி ஒரு நிலமை வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே வேறு, ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை டோட்டலாக வேறு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே நான் சும்மா விட போகிறதா கிடையாது. எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு நினச்சி தான் இப்போ முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு பிரச்சனை எந்த மாதிரி வரப்போகுது, எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனை எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்போ தான் ரம்யா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கு மேலே உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரம்யா வந்து ரொம்ப தீவிரமாக முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாருமே வந்து சும்மா விட போகிறதா கிடையாது, உன்னை சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரம்யா இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே இவனை பழிவாங்கிறது தான் முதல் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. இதனால் ரம்யா வசமாக வந்து சிக்கிக்கிட்டா, தப்பவே முடியாத அளவுக்கு சிக்கிட்டு இருக்க ரம்யாவை எப்படி போராடி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.